பாவம்யா மனுஷன் விக்ரம். பாரஞ்சித்தை நம்பி இப்படியா மோசம் போகணும்? வேதனையில் விக்ரம். விக்ரம் 100% உழைப்பையும் அர்ப்பணிப்பையும் தங்கலான் படத்தில் கொடுத்திருக்கிறார். அதற்கு குறைந்தபட்சம் பாரஞ்சித் அவருடைய இயக்கத்தில் 10% ஈடு கொடுத்திருந்தாலே படம் பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் ஆகியிருக்கும். முதல் பாதி ஓகே, இரண்டாம் பாதி கேவலம். படம் முழுக்க தேவையற்ற இடங்களில் தேவையற்ற கருத்து திணிப்பு. ரஞ்சித்தின் மெட்ராஸ் சார்பட்டா பரம்பரை போன்று இல்லாமல் தங்கலான் படத்தில் ரஞ்சித் முழுக்க வேறு திசையில் கற்பனை கதாபாத்திரங்களோடு பாரஞ்சித்தும் குழம்பி மக்களையும் குழப்பிவிட்டார். ரஞ்சித்தை தீவிரமாக ரசிப்பவர்களுக்கு கூட பிடிக்காத படத்தை தந்திருக்கிறார் ரஞ்சித். உண்மையை சொல்லணும்னா ரஞ்சித்தோட புரட்சிய வலுக்கட்டாயமா சில பல இடங்கள் திணிக்காம இருந்திருந்தா படத்தோட அவுட்புட் சூப்பராக வந்திருக்கும். நல்லா போயிட்டு இருந்த படத்தில் கருத்து சொல்கிறேன் பாருன்னு ஸ்லோ பண்ணிட்டார் ரஞ்சித். பாரஞ்சித்துக்கு நல்ல திரைமொழி உண்டு. ஆனால் திரைக்கதை என்பது மெட்ராஸ் சார்பட்டா போல நேரடி அனுபவத்திலிருந்தோ வரலாற்றிலிருந்து டேட்டா எடுத்தாலோ நன்றாக வரும். ஆனால் தனக்கே ஆழமான அறிவில்லாத நட்சத்திரம் நகர்கிறது தங்கலான் போன்ற கான்செப்டுகளை எடுக்கும்போது அவருடைய படைப்பு மொக்கை வாங்கிவிடுகிறது. கடைசி ஒரு 15 நிமிஷ கதையை வச்சு ஒரு முழு கதையை கர்ணன் மாதிரியே கழுத குதிரை புத்தர் சிலைன்னு உள்ள வலுக்கட்டாயமாக திணிச்சு எழுதியிருக்காரு ரஞ்சித். மேலும் தெரியாத அரசியலை எடுக்கிறத விட்டுட்டு தெரிஞ்ச வேலையை ரஞ்சித் ஒழுங்காக கான்சென்ட்ரேட் பண்ணால் இன்னும் நல்ல அவுட்புட் வரும். மொத்தத்தில் ஒரே டிக்கெட்டில் 2 பாலா படம், 3 செல்வராகவன் படம், 5 பாரஞ்சித் படம் தான் தங்கலான். கதாநாயகன் தங்கலான் தனது மனைவி, பிள்ளைகள் மற்றும் மக்களுடன் வாழ்ந்து வருகிறார். வெள்ளைக்காரர்களின் அரசாங்கத்தின் கீழ் இருக்கும் மிராசுக்குள் தங்கலானுடைய மக்கள் அனைவரையும் அடிமை போல் நடத்தி வருகிறார்கள். இந்த நிலையை மாற்றி தனது மக்களை அடுத்த கட்டத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும் என நினைக்கிறார் விக்ரம். இந்த நேரத்தில் வெள்ளைக்காரன் கிளெமெண்ட் மூலம் தங்கம் தேடும் வேலை இவர்களுக்கு வருகிறது. அதனை செய்வதன் மூலம் தங்களுக்கு அதிகம் சம்பளம் கிடைக்கும். அதன் மூலம் மிராசிடம் இருக்கும் தங்களின் நிலங்களை மீண்டும் வாங்கிவிடலாம் என எண்ணி தனது மக்களை தங்கம் தேடும் இடத்திற்கு விக்ரம் அழைத்து செல்கிறார். இதன் பின் என்ன நடந்தது, அங்கு அவர்கள் என்னென்ன சவால்களை எல்லாம். பாவம்யா மனுஷன். ஒண்ணுமில்லாத படத்துலையும் உயிரை கொடுத்து நடிச்சு வைப்பாரு. இந்த படத்துலையும் அப்படித்தான் நடிப்புல மிரட்டி இருக்காரு. இதுக்கு மேல இவரால் என்னடா பண்ண முடியும்? வெள்ளந்தியான மனுஷன். யார் டைரக்டர்னாலும் குறை வைக்காம நடிச்சு கொடுத்துருவாரு. இவ்வளவு திறமை இருந்தும் சரியான ஹிட் கொடுக்க முடியல. ஒருவேளை விக்ரம் ஹாலிவுட்ல இருந்தாலும் ஆஸ்கர் கூட வாங்கியிருக்கலாம். தவறான கதை தேர்வு. இப்படி தொடர்ந்து தோல்வியை சந்தித்து வருகிறார் விக்ரம். உங்கள் தின சேவல்.